அட என்னப்பா இது, இன்னைக்கும் லேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு டைரக்டர் என்னை திட்ட போறாரு. ஐ ஜஸ்ட் ஹோப் வழியில் டிராஃபிக் எதுவும் இல்லாமல் இருக்கணும். அட சார், நீங்க அலி சார் தானே? ஃபேமஸ் ஆக்டர். யா சார், ஷூட்டிங் போறீங்களா? இல்லை, நிலாவுக்கு போகிறேன். சார், உங்களுக்கு யாரோ தப்பா சொல்லிட்டாங்க சார். கார்ல உங்களால சந்திரனுக்கு போக முடியாது. என்னை மன்னிச்சிருப்பா. சார், நீங்க புரிஞ்சுக்காம தப்பு பண்றீங்க. நீங்க ஏன் என்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க? நீ ஓவரா பண்ணுறன்னு உனக்கே தெரியல. எங்கேயோ போயிட்டு இருந்தல, போடா உள்ளே போடா, உள்ளே போய் உட்காரு. கிளம்பு போ, டக்குன்னு போ, போடா. பேச வந்துட்டான், காலங்காத்திலே மூடை கெடுக்கிறான். டே சீக்கிரம் போடா. நான் என்ன எடுக்க வந்தேன்? கண்டினியூட்டி ஜாக்கெட். பிரதர் கொஞ்சம் தள்ளுப்பா. ஓ ஹலோ, இது ஏன் கார் தானே? இவன் எங்க இருந்து வந்தான்? பிரதர், யார் இது? ஓ மாப்பிள்ள பையா. ஹலோ பிரதர், என் வண்டிக்குள்ள என்ன பண்றீங்க? வெளியில வாங்க. இது என்னுடைய வண்டி, உங்க குதிரை இல்ல. கீழே இறங்குங்க. ரொம்ப பிடிவாதக்காரனா இருக்கான். ஓய் பிரதர், எந்திரிப்பா. அங்க மண்டபத்தில் பொண்ணு வெயிட் பண்றாங்க, கிளம்புங்க, எந்திரிச்சு போங்க. நல்லா கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருக்கான். பிரதர் இங்க பாருங்க, இது ஒண்ணு உங்க ஃபர்ஸ்ட் நைட்ல போட்டு வச்ச பெட் இல்ல, இது என் வண்டி. கீழே இறங்குங்க. ஓய் ஹலோ. அடேங்கப்பா, இவன் சாஞ்சிட்டான். ஒருவேளை பேக்கப் ஆயிட்டானோ? பிரதர் ஹலோ. இவன் போயிட்டான். யாருங்க? ஹலோ. அபிஜித். என்னாச்சு? ஹலோ அபிஜித். அடியாத்தி, அபிஜித் என் காருக்குள்ள. அபிஜித்தை மாப்பிள்ளை வேஷத்துல யார் கொன்னது? ஏன் கொன்னாங்க? கொன்னுட்டு என் கார்ல ஏன் பாடிய வச்சாங்க? அலி சார், நீங்களா? சரி, நீங்க யாரு? நான் உங்க ஃபேன். ஐசி. அப்ப இங்க என்ன பண்றீங்க? நீங்க சீலிங்ல தானே இருக்கணும். சார், நான் அந்த ஃபேன் இல்ல, நான் உங்களோட ஃபேன். உங்களுக்கு தெரியாது, நான் எப்பல இருந்து உங்களை ஃபாலோ பண்றேன். ஆனா நீங்க தான் எப்ப பார் தப்பிச்சு போயிடுறீங்க. இது வேறயா? இதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எனக்கு தப்பிச்சு ஓடுற பழக்கம்லாம் கிடையாது. ஆனா இன்னைக்கு நான் கொஞ்சம் அவசரத்துல தான் இருக்கேன், அதான். சோ நான் போய் ஆகணும். சரியா? அது சரி, இவர் யாரு சார்? இவரு எனக்கு இப்பதான் கிடைச்சாரு. லால் சிங். லால் சிங், என்னோட ஃப்ரெண்டு லால் சிங். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. ஏன் பேச மாட்டாரு? எப்படி பேசுவான்? மரண விரதமாச்சே. என்னது? நான் என்ன சொன்னேன்? சார், மரண விரதம். பைத்தியம். மரணம்னு நான் ஏன் சொல்றேன்? மவுத் மவுத் விரதம். மவுத் விரதம். அதனால வாயில இருந்து பேச மாட்டான், அதனால தான் சொன்னேன். ஆனா எதுக்கு இவரு மவுத் விரதம் இருக்காரு? இங்க பாரு, இவ்வளோண்டு இருக்கிற, ஆனா இவ்வளோ கேள்வி கேட்குற. நீ என்ன இவனை கல்யாணம் பண்ணிக்க போறியா? இல்ல சார், இவனை போய் நீங்க எனக்கு ஆஃபர் கொடுத்தீங்கன்னா நான் அதை கண்டிப்பா ஏத்துப்பேன். ஏன்னா நான் உங்களோட மிகப்பெரிய ஃபேன். அம்மா தாயே, தயவு செஞ்சு என்னை விட்டுரு. ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கிறேன், நீ கிளம்பு. சார் ப்ளீஸ். அது என்னன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்க எனக்கு கிடைச்சீங்க. அதுக்கு அது சார், அது ஒண்ணும் இல்ல. ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் ப்ளீஸ் சார். அதுக்கப்புறம் போயிடுவல? கண்டிப்பா சார். சரி சரி. ஸ்மைல் ப்ளீஸ் சார். அதான் சிரிக்கிறேனே சார். உங்க ஃப்ரெண்டையும் சிரிக்க சொல்லுங்க. சரி போ, இப்போ கிளம்பு போ. சார் சாரி.
தேங்க்யூ சார். Okay. தேங்க்யூ so much. Okay. பாய் சார். ஓகே பாய் சார். சரி போயிட்டு வா. பாய். ஓகே பாய் சார். பாய். விட மாட்டா போல இருக்க. நீயும் ஃப்ரேம்ல இருந்தியா? அட என்ன இது வம்பா போச்சு. எனக்கு எதுக்காக இந்த மாதிரி நடக்குது? அவ செல்ஃபி எடுக்கும்போது எதுக்காக என் பக்கத்துல நின்ன? இவனை இங்க தனியா விட்டுட்டும் போக முடியாது. சிஐடிக்காரங்களுக்கு விஷயம் தெரிஞ்சா. சார் என்ன சார் இது? சார் இந்த மாதிரி நடிச்சீங்கன்னா நான் நிச்சயமா செத்து போயிடுவேன். சத்தியமா சொல்றேன், நான் யாரையும் அடிக்கவே இல்லை சார். நான் யாரையும் அடிக்கல. நான் ஒரு நிரபராதி சார். ப்ளீஸ் என்ன நம்புங்க. ப்ளீஸ் ப்ளீஸ். பாடியும் பின்னாடி வச்சிருந்த கடலை சாப்பிடவா? டேய் நீ தாண்டா அவனை கொலை பண்ணி காருக்கு சார் பின்னாடி. நான் கொலைகாரனா? ஒரு நிமிஷம். அதை பண்ணது நான் இல்லை, என் ஃப்ரெண்டு தான் பண்ணான். அதான் அவன் தான் மெயின் லீடு. அவன் தான் அந்த படத்துல ஹீரோ. நான் சப்போர்ட்டிங் கேரக்டர் தான். வெறும் 2 சீன் தான் வந்தேன். இன்டர்வலுக்கு முன்னாடியே நான் செத்துருவேன். என்ன காமெடி பண்றியா? ஏய் நான் பணத்தை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்க, நீ ஃபில்மை பத்தி பேசிட்டு இருக்க. நான் கொலை பண்ணல சார். நீ ஒருத்தனை கொலை பண்ணிருக்கிற. நான் அடிக்கிற அடியில எல்லாமே ஞாபகத்துக்கு வரப்போகுது. கற்பனையே பயங்கரமா இருக்கு. நீ வாப்பா உள்ளே ஏறு. ஹாய் அலி சார், என்ன ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு? அதுவா, அவதார் பார்ட் 2. நான் அதில் லீடிங் ரோல். இப்போ அந்த ப்ராக்டிஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா? சரி. வாயா. ஐயா இவங்கிட்ட போய் நான் பேசுகிறேன் பார். மெதுவா. அப்படியே தான். நல்லா ஜென்டிலா. சபாஷ். கதவைங்க. அப்படியே மெல்லமா திரும்ப. அப்படி. ஹெல்ப் டேய். சிரிக்கிறான் வேற. இருடா. நேரா நிக்க தெரியாதா? அடிப்படலையே. போலாம். அட எவன்டா இவன்? ஒழுங்கா உட்காரன். கடவுளே லிஃப்ட் சீக்கிரம் வரட்டும். எல்லாம் ஓகேவா? அதான் வழி அந்த பக்கம் இருக்கு. பாய்.
எங்க போய் தொலைஞ்சான் அவன்? உங்க கையிலே இருக்கு சார். அட அவன் பெரிய ஸ்டார் ஆச்சே, அவன் கையிலேயே சிக்க மாட்டானே. சார் இந்த ஈ எப்ப ஸ்டாரா மாறுச்சு? வாய மூடு, நான் அலிய பத்தி பேசுறேன், ஈய பத்தி பேசல. சாரி சார், தெரியாம தப்பு பண்ணிட்டேன். எனக்கு பிபி எகிருது. போய் ஈபிய கூட்டிட்டு வா. சார் அவன் ஈபி டாக்டர் இல்ல. அவன் இங்க வந்து உங்க பிபியை எப்படி நார்மல் ஆக்குவான் சொல்லுங்க. ஏய் ஈபிய கூப்பிட போறியா இல்லையா? போடா. சார் எது வரைக்கும் வந்திருக்கானா? ஷூட்டிங் எப்பதான் நடக்கும்? டயத்தை பாரு. கூப்பிடுறேன் சார், கூப்பிடுறேன் சார். இதுல நான் பார்க்க எப்படி இருக்கேன்? பயங்கரமா தான் இருக்க சார். இது என்னோட சின்ன வயசு கனவு. எனக்கு கல்யாணம் நடக்கணும். இன்னைக்கு உங்களால இந்த கனவு நினைவாக போகுதா சார்? ஓ மேடம், நான் வாத்தியார் இல்ல, டைரக்டர். இங்க கல்யாணம் இல்ல, ஷூட்டிங் நடக்குது. எவன்டா அது? சார் எழுந்துருங்க சார், நீங்க சீக்கிரம் ரெடி ஆகுங்க சார். டைரக்டர் என் உயிரை வாங்கிக்கிட்டு இருக்காரு சார். அதுக்கு நான் என்ன செய்யணும்? சார் ப்ளீஸ் எந்திரிங்க. நான் எப்பத்துல இருந்தோ இங்க தான் இருக்கேன். 9 மணி ஷூட்டிங்க்கு 8 மணிக்கே இங்க வந்துட்டேன். நீ இப்பதான் வந்து கூப்பிடுற. என்ன இங்க 11:30 மணிக்கு வந்து கூப்பிடுற? சார் சாரி சார். ஐ வில் டேக் மை ஓன் டைம். கோ. ஓகே சார், நீங்க கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க. கோ. நான் ஒரு ஆக்டர். நிஜ வாழ்க்கையிலையும் நடிப்பு. வயிற்றுக்காக என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. போனானா இல்லையா? ஹாய் சார். ஹலோ சார், நான் வந்துட்டேன். சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஷார்ட் ரெடியா? ஓ சார், வந்துட்டீங்களா? அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். இப்போ அது ரெடியா? யா. எல்லாரும் வாங்க. ரொம்ப நேரமா தூங்கிட்டீங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் இப்போ ரெடி ஆயிட்டாரு. சரி, சம்பளத்துக்கு வேலை பார்க்கலாம். வாங்க, ஷார்ட்டை சீக்கிரம் வைப்பா. பார்த்தல, என்னதான் குத்தி காட்டிட்டு போறான். நல்ல வேலை லைட்டை தூக்கி தலையில போட்டுட்டு போகல. 1 hour லேட் சூப்பர் ஸ்டார். எங்க போய் மாட்டிக்கிட்டீங்க? ஒரு பணத்துக்கிட்ட. என்ன 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 பணம்? நான் என்ன சொன்னேன்? பணம்? நான் ஏன் அப்படி சொல்றேன்? பணம். பணமா? கால் ஷீட்டுக்கான பணம். சீன் படி நான் வண்டியிலேருந்து இறங்குறேன். அப்போது காலில் ஷூ இருந்தது. நான் ஷூ எடுத்து என் காலில் மாட்டிக்கிட்டேன். அப்புறம் அப்படி இப்படின்னு எல்லாம் பண்ணி நான் தப்பிச்சு வந்தேன். எல்லாம் வாங்கப்பா, கேமரா ரோல் பண்ணு, இல்லைனா சார் கிளம்பி போயிடுவாரு. சார் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார், கேமரால சிப் ஏத்திட்டு இருக்கான். அட அறிவு கட்டவனே, உங்க அப்பனுக்கு என்ன கல்யாணமா? இதெல்லாம் முதல்ல பண்ணி தொலைக்க வேண்டியது. இதுக்கெல்லாம் நீ தான் காரணம். இது என்னது? ஸ்கிரிப்ட். ஸ்கிரிப்ட். சரி, எனக்கு ஒன்று சொல்லு, நிஜமாவே கால் மாட்டிக்கிச்சா? உனக்கு என்ன மூளையே இல்லையா? அங்கே டைரக்டர் என்ன கத்துறான், ஸ்கிரிப்டும் இப்போ தான் வருது. இதை நான் படித்து கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்கிறேனே. சாரி. என்ன இது சீன்? நான் கல்யாண மாப்பிள்ளையை தூக்கி என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க விடாமல் நான் தடுக்கணும். மாப்பிள்ளை சார் ரெடி. சார் இந்த மாப்பிள்ளை பையன் எங்கே தானே இருந்தான், எங்கே போனா? வாய மூடு. மாப்பிள்ளை எங்க இருக்கான்னு யாருக்குமே தெரியல. ஏன்டா இப்படி பண்ற? இருங்க சார், இப்போ போய் பார்த்துட்டு வரேன், வந்துடுறேன் சார். மாப்பிள்ளைய கூப்பிடுங்க. நான் எவ்வளவு நேரம் கல்யாணம் பண்ணிக்க வெயிட் பண்றேன். இவ வாய கொஞ்சம் அடக்க. மறுபடியும் சொல்றேன், இங்க கல்யாணம் இல்ல, ஷூட்டிங் நடக்குது.
மாப்பிள்ளை எங்க போனான்னு யாருக்கும் தெரியல. அவன் ஒரு புது ஆக்டர், சீக்கிரம் தேடுங்க அவனை. ஏன்டா நிக்கிற, போய் தேடுறா. சார் நான் மாப்பிள்ளைய அலி சார் கூட பார்க்கிங்ல பார்த்தேன். இப்பதான் ஞாபகம் வருது, அலி சார் கூட அவன் ரூம்ல இருந்தான். ஐயோ, எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும் அந்த மாப்பிள்ளை ஒரு பணம்னு, அதுவும் அபிஜித்தோட பணம்னு. நான் மாப்பிள்ளை இப்பயே கூட்டு வரேன், இந்த வந்துடுறேன். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய், நான் வந்து நேர்மையான வழியில நடக்கிறவன். நீ ஒன்னும் நேர்மையா நடக்கல, கேபிள் மேல நடந்துட்டு இருக்க, தள்ளிப்போ. எந்த நேர்மையை பத்தி பேசுற? நான் அது ஆக்சுவலி அது என்னன்னா, நான் நடிகனுடைய கடமையை நிறைவேற்றுறேன். அந்த மாப்பிள்ளை இருக்கானே மாப்பிள்ளை, அவன் தான் ரொம்ப நர்வஸாக இருக்கான். அதனால நானே அங்கே போய் அவருக்கு புரிய வச்சு கூட்டிகிட்டு வரேன். நானே. டேய், ஓம கொண்டத்தை ரெடி பண்ணுங்க. பார்த்து வா. இன்னும் பத்த வைக்கல. ஆரம்பிங்க. என்ன இது உங்களுக்கு முதல் கல்யாணமா? ஆமா. ஆட்சேபனையா? இங்கே வேலையில் கவனத்தை செலுத்துங்க. ஸ்கிரிப்டை படிக்கிறது கிடையாது, 25 டேக் எடுக்கிற இவங்கெல்லாம் நடிகைங்க. இவ கார்டை கேன்சல் பண்ணு. கொஞ்சம் சும்மா இருங்க. மாப்பிள்ளை டயலாக பேசு. ஏன் பேச மாட்டேங்கிறான்? ஏன் டயலாக் பேச மாட்டேங்கிறான்? எப்படி பேசுவான் அவன்? போனா ஜாலியாக இருக்கான். இவன் எப்பவும் இப்படி தான் ஜாலியாக இருப்பான். அது வந்து இவனுக்கு கொஞ்சம் குடிப்பழக்கம் இருக்குது. இன்னைக்கு கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ண லேட் ஆச்சு இல்லையா, அதனால் 2-3 பெக்கு உள்ளே போயிருக்கு. ஐயோ, நான் கட்டிக்க போற முதல் புருஷன் குடிகாரனா? மேடம், உங்க வாயை கொஞ்சம் மூடுங்க. நான் ஒன்றும் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல. நீங்க என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறது? நானே இந்த குடிகாரனை கட்டிக்க மாட்டேன். கம்முன்னு இருங்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க. அவன் குடிகாரன் தானே, அப்படி தான் தடுமாறுவான். நீ ரொம்ப ஓவராக திங்க் பண்ணுற. ஏய், சரியா உட்காரு. சப். அட ஆரம்பியா. இவன் பேச மாட்டானா? அப்ப மொத்தமா என் சீனை கட் பண்ணிடுவாங்க. அட, இவளை கொஞ்சம் வாயை மூட சொல்லுங்களேன்டா. போடா, போய் சொல்லு. வாயை மூடு. ஆரம்பிங்க. லெட்ஸ் கோ ஃபார் a டேக் now. ரோல் கேமரா, ஆக்ஷன். நிறுத்துங்க. இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது. அட அண்ணன், நீங்களா? ப்ளீஸ் அண்ணா, ப்ளீஸ். நீங்க ரமேஷை எதுவும் சொல்லக்கூடாது. நான் அவனை மனசார நேசிக்கிறேன். ஹேனா, நீ என் நம்பிக்கையை ஏமாத்திட்ட. இப்ப பாரு, நான் உன் மாப்பிள்ளையோட எலும்பை உடைக்க போறேன். நம்ம பரம்பரை விரோதியோட மகனை நீ ஒருபோதும் கல்யாணம் பண்ணிக்க கூடாது. அடிங்க. வேண்டாம். இவனை அடிக்கிறதுக்கு என்னோட கையே போதுமானது. அடேங்கப்பா, இவனை நான் அடிச்சா சிஐடிக்காரங்க வந்து என்ன அடிப்பாங்க. அட என்னப்பா, சரியா தானே பேசிட்டு இருந்த, பேசு. இன்னொரு ஷூட்டிங் வேற இருக்கு. ப்ளீஸ் அண்ணா, நீங்க ரமேஷை எதுவும் சொல்லாதீங்க. நான் அவனை மனசார நேசிக்கிறேன். ரியலி? நீ நிஜமாவே இவனை காதலிக்கிறியா? ஸோ வாட் ஆர் யூ வெயிட்டிங் ஃபார்? இவனை நீயே கல்யாணம் பண்ணிக்கோ. நான் உனக்கு சப்போர்ட்டா நிக்கிறேன். அட, ஓகே. இந்த லைன் இதுல இல்லையே. எழுதிக்கங்க பண்டிதரே. வேண்டாம் பண்டிதரே, வேண்டாம். இந்த கல்யாணம் நடக்க கூடாது. அண்ணா அண்ணா, நீங்க மறந்துட்டீங்க. இவன் நம்ம பரம்பரை எதிரி. இவங்க அப்பா நம்ம அப்பாவை அடிச்சிருக்காரு. இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது. இவன் அப்பங்காரன் தான் நம்ம அப்பாவை அடிச்சானே தவிர இவன் அடிக்கல. இந்த கல்யாணம் நடக்கும் பண்டிதரே. கொஞ்ச நேரம் கை வச்சு சும்மா இருடா. இல்ல, நீங்க மறந்துருக்கலாம், ஆனா நான் மறக்கல. இவன் நம்ம பரம்பரை எதிரி. இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது. நான் அவனை பிடிக்க விட மாட்டேன்னு, அப்புறம் நீ எப்படி போய் அவனை பிடிப்ப? பண்டிதரே. ஏய், பண்டிதரே. டேய் தள்ளி போடா.
பண்டிதரே மந்திரத்தை படிங்க. ஏய்! அலி நீ என்ன பண்ணிட்டு இருக்க? கல்யாணத்தை நடக்க விடாம நம்ம தடுக்கணும். இவன் என்னடா சொல்றான்? உன் தங்கச்சியுடைய கல்யாணத்தையே நிப்பாட்டுறியே. அவனுக்கு புரிய வைங்க. எப்போ இங்க ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு, இதெல்லாம் பண்ணக்கூடாது. பண்டிதரே ஆடா போங்கயா. இந்தாங்க. வாழ்த்துக்கள் என் தங்கையே, மாப்பிள்ளை கிடைச்சதுக்காக வாழ்த்துக்கள். போய் உன் வாழ்க்கையை வாழ்ந்துக்க. ரியலி? பாரா, என்ன இவ்வளோ அவசரம்? நான் கொஞ்சம் மாப்பிள்ளை கூட கொஞ்சம் தனியாக பேசுறதுக்கு ஆசைப்படுறேன். அதனால மக்களே ப்ளீஸ் இங்கேயே இருங்க. மாப்பிள்ளைய நான் கூட்டிகிட்டு போகிறேன். எக்ஸ்கியூஸ் மீ. என்னப்பா இது? மாப்பிள்ளை எங்க கூட்டிட்டு போறான்? இருங்க போய் பார்த்துட்டு வரேன். சார் இந்த சீன் முடிஞ்சது, அடுத்த சீனுக்கு போயிடலாமா? அலிய கூட்டிட்டு வந்தது நீ தானே? ஆமா சார், நானே தான். அற்புதமான ஆக்டர் சார், என்னமா சீனை கொடுக்குறான். சீன் கொடுக்கறானா? இப்ப நான் கொடுக்கறத வாங்கி கூட. கரெக்டு. எழுந்துரு. சரி, தூங்குனது போதும், எழுந்துரு. என்னாச்சு? ரொம்ப படுத்துற, வெயிட்டா வேற இருக்க. போகிறேன். மரியாதை கொடு. நான் ஒரு ஆக்டர். சிக்னல் கொடுக்காத. சிரிக்கிறான். ஆஹா அலி, ஆஹா, நீ பயங்கரமான ஆக்டராக தான் இருக்க. கச்சிதமாக ஷூட்டிங்கை முடிச்சுட்ட. ஆஹா. என்ன அலி, இங்க என்ன நடக்குது? நடக்கலையே, நடக்க போகுது. இந்த காரு ஓ மேல படுத்துக்க. வேண்டாம் அலி, வேண்டாம் அலி. நீ என்கிட்ட இருந்து ஏதோ நான் மறைக்கிற. அலி, நீ என்கிட்ட இருந்து என்ன மறைக்கிறேன்னு சொல்லு. என்ன மறைக்கிறேன்? இரு வரேன். நான் என்னத்தை மறைக்கிறேன்? என்ன ஓவரா பேசிட்ட போற? என்ன? நான் அமைதியாக தான் பேசுறேன். என்ன மிரட்டுற? உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? என்ன தெரிஞ்சுக்க விரும்புற? என்னத்தை மறைக்கிற? முதல்ல எனக்கு இங்கே தொப்பை இருந்தது, அப்போ நான் தொப்பையை மறைச்சேன். இப்போ தொப்பையை உள்ளே போயிடுச்சு, ஃப்ளாட்டாக இருக்கேன். ஐ எம் ட்ரிம். என்னத்தை மறைக்க முடியும்? சரி பாய். இல்லை, என்ன? நான் உன் தொப்பையை பற்றி பேசல, நான் மாப்பிள்ளைய பற்றி பேசுகிறேன். நீ எதையோ என்கிட்ட இருந்து மறைக்கிற. அந்த மாப்பிள்ளைய பற்றி உண்மையை சொல்லு. என்ன? எனக்கு உண்மை தெரிஞ்சே ஆகணும். டேய், எதுக்குடா கத்துற? என்ன தெரிஞ்சுக்கணும்? எவன்டா நீ செவத்துல ஒட்டின பள்ளி மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்க? சரி, உங்ககிட்ட சொல்லாம நான் வேற யார்கிட்ட சொல்லுவேன்? சொல்லு. நீ என்னோட ஃப்ரெண்டு. இந்த இக்கட்ல இருந்து நீ தான் என்னை காப்பாற்றணும். இங்க வா. என்ன? ஐயோ, சிஐடி ஆபீசரை கொலை பண்ணிட்டேன். சிஐடி ஆபீசரை கொலை பண்ணிருங்க. நீ செத்தடா. சிஐடி ஆபீசரை கொலை பண்ணி வச்சிருக்க. பேசா. ஏன் கத்துற? கேவலமான ஆக்டரா இருக்க. சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கடா. எதுக்காக கத்தணும்? சாரி, ஆனா நீ அவ்வளவுதான் அலி. உன்னை யாராலையும் நீ காப்பாற்றவே முடியாது. சிஐடி வலையில நீ சிக்கிட்ட.
அந்த யமனால கூட உன்னை காப்பாற்றவே முடியாது. நீ என்னடா என்னோட நண்பனா இல்லை விரோதியா? ஏற்கனவே நான் பயந்து போயிருக்கேன், நீ வேற இன்னும் பயமுறுத்துற. ஏன்டா டே, நீ என்னோட ஃப்ரெண்டு தானே, இதுல இருந்து நான் வெளியில வரதுக்கு எனக்கு ஒரு வழியை சொல்ல மாட்டியா? எனக்கு ஹெல்ப் பண்ண. நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும். அப்புறம் எனக்கு யார் ஹெல்ப் பண்ணுவா? அந்த சிஐடியா ஹெல்ப் பண்ணணுமா? அலி, நான் சொல்றத மட்டும் பண்ணிரு. சிஐடி கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிரு. உண்மையை சொல்லவா? சொல்லிடுறா, ரொம்ப நல்லது. சரி, எனக்கு ஒன்று சொல்லு. இந்த கொலையை நீ பண்ணலன்னு சிஐடி கிட்ட நீ எப்படி ப்ரூவ் பண்ணுவ? நான் இதுல எப்படி உள்ள வந்தேன்? பாடி உன் கார்ல தானே இருக்கு, எனக்கு எதுவும் தெரியாது. நீ இதுல நடுவுல எல்லாம் வரல, நீ இது நடுவுல தான் இருக்க. எப்படி நண்பா, நான் மட்டும் மாட்டினேன்னு வையேன், நான் உன்னையும் தான் மாட்டி விடுவேன். அதனால யோசி. சிஐடிக்கு விஷயம் தெரிய வந்தா, இந்த கொலையை பண்ணதும் நீனு தெரிய வந்தா, அப்போ சிஐடிக்காரங்க உன்னை என்ன பண்ணுவாங்க? யோசி. நல்லா அடிங்க, எங்க இருந்தாலும் விடாதீங்க. எல்லாரும் வாங்க, எல்லாரும் வந்து இவனை அடிங்க, நல்லா அடிங்க. இவன் சொல்றத யாரும் கேட்காது. என்னைய நீ மாட்டி விட்டுல, சிஐடி கூப்பிட்டு பார்க்கலாம். என்னப்பா இது, இதெல்லாம் நல்லா இருக்கா? ஒரு நண்பன் மாட்டி விடுவானா? நீ என் நண்பன் தானே, நீயும் தான் என்ன மாட்டி விட்ட. அதனால தான் நான் உன்னை கேட்குறேன், இந்த பிரச்சனையில இருந்து நான் வெளியில வரதுக்கு ஏதாவது உதவி பண்ணு. இல்லனா நான் பண்ணுவேன். நான் உனக்கு உதவி பண்ணியே தீருவேன். நண்பனா? நண்பன்டா. வா, ஏதாவது பண்ணி தொலைவோம். வா. ஏங்க உங்களை தான். ஆகாஷ் எங்க இருக்கான்? ஆகாஷா மேல. அங்க எப்ப போனா? ஏன் பையன் எங்க இருக்கான்? சுஷ்மா, ஆகாஷ்னா ஆகாயம் மேல தானே இருக்கும். அட முண்டமே, நான் வானத்துல இருக்க ஆகாயத்தை பத்தி கேட்கல. அப்புறம் கல்யாண மாப்பிள்ள ஆகாஷ் நம்ம பையன், அவனை கேட்டேன். ஆமா 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 ஆமா, மாப்பிள்ளையே தான் கேக்குறேன். ஊர்வலம் இன்னும் வரலையே. வந்துட்டே இருப்பாங்க. ஊர்வலம் கிளம்பியாச்சுன்னா வந்து சேரணும்ல. எதையும் பார்க்காதீங்க, எல்லாத்தையும் நான் தான் கவனிக்கணும். இங்க பாரு, ஒரிஜினல் மாப்பிள்ளை இன்னும் இங்க வந்து சேரல. இது வரைக்கும் 4 கல்யாணம் அட்டன் பண்ணியிருக்கேன். எல்லா கல்யாணத்துக்கும் மாப்பிள்ளை கரெக்டான டைமுக்கு வந்துடுறானுங்க. ஒரு வேலை பண்ணலாம், நாம கொண்டு வந்த மாப்பிள்ளையை இங்கே செட் பண்ணிடலாம். அப்புறம் நல்லா சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம். நல்ல ஐடியா கொடுத்த. பணத்து கூட அலையிறதுனால கடைசியாக எப்போ சாப்பிட்டான்னு கூட எனக்கு மறந்து போச்சு. வா, முதல்ல சாப்பிடுவோம். போகலாம். வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள். நாங்க மாப்பிள்ளையோட வந்து சேர்ந்துட்டோம். ஃப்ரெஷ்ஷா உங்களுக்காகவே நாங்க மாப்பிள்ளைய தள்ளிக்கிட்டு வந்துட்டோம். எங்களை மன்னிச்சிருங்க, இங்க வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. இது என்னது? இது என்னதுன்னு கேட்க கூடாது, யாருன்னு கேட்கணும். இது மாப்பிள்ளையோட சித்தி. வணக்கம், எப்படி இருக்கீங்க? மன்னிச்சிடுங்க, என்னால உங்களை எழுந்து கட்டி அணைக்க முடியாது. நேத்து நைட்டு தான் எனக்கு கால் இந்த மாதிரி ஆயிடுச்சு. இவங்க மாப்பிள்ளையோட சித்தி, நான் மாப்பிள்ளையோட சித்தா. அதெல்லாம் சரிங்க. ஊர்வலம் எங்க போச்சு? எந்த ஊர்வலம்? பஸ்ஸு. பஸ்ல வராங்க, எல்லாரும் பஸ்ல வராங்க. பஸ்ல பயங்கர கூட்டங்க. பஸ் திடீர்னு பஞ்சர் ஆயிடுச்சு. எல்லாரையும் கூட்டிட்டு வர முடியல, முகூர்த்தம் தள்ளி போயிடக்கூடாது, அதான் மாப்பிள்ளைய தள்ளிட்டு வந்துட்டோம். நாங்க இப்ப வந்துட்டோம். ஊர்ல இருக்கிறவங்களாம் ஃபர்ஸ்ட் நைட்டுக்குள்ள இங்க வந்துடுவாங்க. மாப்பிள்ள, இங்க வரதுல எந்த கஷ்டமும் இல்லையே. இந்த நாய்க்கு என்ன கஷ்டம் வரப்போகுது? இவனாலதான் நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஐயோ, அது என்ன? ஏன் கஷ்டப்படணும்? எதுக்கு கஷ்டப்படணும்? கஷ்டப்படுற மாதிரி விஷயம் இருந்தது. காலையில இவங்க வயிறு சரியில்லாம போயிடுச்சு, சிமெண்ட்டை தடவிட்டோம். போகலாமா? கல்யாணம் பண்ணிக்கலாமா? என்னது? என்ன நீ? இவ என்னோட பொண்டாட்டி. அட என்னங்க நீங்க, நான் மாப்பிள்ளை பத்தியும் பொண்ணை பத்தியும் பேசிக்கிட்டு இருக்கேன். ஓ, இதையே தள்ளிட்டு போயிருக்கலாம். ரொம்ப மாட்டிக்கிட்டு தவிக்கிறீங்க போல இருக்கு.
முகத்தை பார்த்தாவே தெரியுது. அட கிளம்பி உள்ள போங்களேன் போங்க. சரி, போலாம் ஏய், போலாம் பொறுமை போலாம். பொறுமை. ஏப்பா மாப்பிள்ள வந்தாச்சு. உட்காந்தவர் தான். சிமெண்ட் இன்னும் ஈரமா இருக்குல்ல. ஆ ஆ ஆ எல்லாரும் தின்னுட்டு வந்திருக்கீங்களா? கையை தட்டுங்க. நான் தான் இவனை வளர்த்தேன். பண்டிதரே, கொஞ்சம் சீக்கிரமா ஆரம்பியேன்டா. கல்யாணம் முழுசா முடிகிற வரைக்கும் தயவு செஞ்சு நிப்பாட்டாத. அலி, எல்லாம் செட் ஆயிருச்சு. மாப்பிளையும் செட் ஆயிட்டான். நைஸா இங்க இருந்து ஓடிரலாம். சரி இரேன் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு சும்மா ஏதாவது பண்ணாதடா. அச்சதை போட்டுட்டு போலாம். சும்மா எல்லாருக்கும் அக்ஷதையை கொடுங்க, எல்லாரும் போடணும். அச்சதை என்கிட்ட இருக்கு. எப்போ போடணும்? போடுங்க போடுங்க, எப்ப வேணாலும் போடுங்க. டேய் என்ன பண்ணிட்டு இருக்க? அட இது டூப்ளிகேட் சித்தி. ஐயோ, ஐயோ இது டெட் பாடி. அட இருங்க இருங்க இருங்க, எதுக்காக கத்துறீங்க? கொஞ்சம் அமைதியா இருங்க. இவன் தான் ஆக்டர். இவன் பேரு அலி. நல்லா நடிக்கிறேன்ல. இப்போ எதுக்கு விரல காட்டுற? அதான் எல்லாத்தையும் முடிச்சிட்டியே, கொஞ்சம் அடக்கு. எக்ஸ்கியூஸ் மீ. மாப்பிள்ளை வந்து யாராவது புடிங்கடா. விழுந்து கிடக்கல. நில்லுங்க. புடி புடி எங்க கால போறீங்க? நான் இப்பவே சிஐடிக்கு ஃபோன் பண்ணேன். இல்ல 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 இல்ல. இருங்க, எங்க போறீங்க? போ, சீக்கிரம், போடா, சீக்கிரம், போடா, சீக்கிரம். ஹலோ ஹலோ சிஐடி. சீக்கிரம் வா. ஐயோ, நான் வந்து உன்கிட்ட மாட்டிக்கிட்டேனே. ஏன் ரொம்ப டைட்டா இருக்கா? இதை விட மோசமான சுச்சுவேஷன் வேற என்ன இருக்க முடியும் சொல்லு. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட்ரா. கொஞ்சம் சமாளியேன். இந்த பார் எந்த கூட வந்துருச்சு. ஆமா, இந்த விற்காரங்க இப்பெல்லாம் ரொம்ப மோசமான விக்கு தான் விற்கிறாங்க. ஒரிஜினல்னு சொல்லிட்டு சிந்தட்டிக் தான் போடுறானுங்க. டே கொஞ்சம் வாய மூடுடா. நான் இந்த கூந்தலை பத்தி பேசல, உள்ள இருக்கிற டெட் பாடி பத்தி பேசிட்டு இருக்கேன். உன் கூட சேர்ந்து இந்த பணத்தோட நானும் மாட்டிக்கிட்டேன். உள்ள எல்லாருமே பார்த்துட்டாங்க. உள்ள எல்லாரும் சிஐடிக்கு ஃபோனும் பண்ணிட்டானுங்க. நம்ம கதை முடிஞ்சது அவ்வளவுதான். என் நண்பா, என்ன அளவுடா, எதா இருந்தாலும் நீயே பாத்துக்க. இல்லப்பா, என்னை விட்டுட்டு எங்க போற? நான் ஜெயில தனியா என்ன பண்றது? நீ என் கூடவே வா. இங்க பாருடா, உனக்கு என்ன பண்ணணுமோ நீ பண்ணிக்கடா. நீ ஒரு பெரிய ஸ்டார். ஆனா என்கிட்ட வெறும் 2 ஷோ தாண்டா இருக்கு. ஒன்னு நேத்து தான் வந்தது, இன்னொன்னு பாக்குறவள மொக்கையா இருக்குன்னு சொல்றானுங்க. எனக்கு குழந்தையெல்லாம் இருக்குடா. குழந்தைங்களை பிடிக்க மாட்டாங்க. நாம ஜெயிலுக்கு போவோம். சில், ரிலாக்ஸ். சிஐடி சிஐடி உனக்கு என்னடா மூலகளை குழம்பு போச்சா? நான் சிஐடின்னு சொல்லி பயமுறுத்தாது. என்ன புரிஞ்சுதா? சில், ரிலாக்ஸ், வா. என்ன சூசு வருதா? உள்ள போயிட்டு வர வேண்டியதானே? இப்ப நான் என்ன பண்ண? பின்னாடி சிஐடி. எங்க சிஐடி? சிஐடி இங்க ஏன்டா வராங்க? முட்டாளே, அவங்களுக்கு பாடியை பத்தி எதுவுமே தெரியாது. ஓ பின்னாடி சிஐடி. ஏன் பின்னாடியா? நில்றா. ஏன் ஓடல? ரொம்ப வெயில் அடிக்குது. அட சார், இவர் ஆக்டரு சார். இவர் கூட நான் ஒரே ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன் சார். ஒண்ணு ரெடி. அது வந்து சார் என்னன்னா, என்னோட ஒய்ஃப் இருக்காளே, நடிகரோட போட்டோவை பார்த்தாலே சந்தோஷப்பட்டுருவா. அதனால. ஹலோ, glad to meet you. He is right sir. I got good female following. அப்படியா? சார், நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் சார். நான் சொல்லி சொல்லி ஓஞ்சி போயிட்டேன். இதுக்கப்புறம் யாருக்கிட்ட போய் நான் சொல்ல? இதை நான் பண்ணல சார். இதை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. நான் ஒரு நிரபராதி. பாடியை கலெக்ட் பண்ற ஹாபி அதானே? பாடியை கலெக்ட் பண்ற ஹாபியா? நான் உன்னை பத்தி சொல்றேன். இல்ல அப்படியெல்லாம் இல்ல. எனக்குன்னு இல்லை, எங்க பரம்பரையிலேயே யாருக்கும் அந்த பழக்கம் கிடையாது. நாங்க பாடியெல்லாம் கலெக்ட் பண்ண மாட்டோம். அப்புறம் ஒரு பணத்தோட கல்யாணத்துல சுத்துற? பணமா? என்ன பணம்?
மாப்பிள்ளை பையனும் உன் கூட தான் எல்லாருமே பார்த்துருக்காங்க. அது சரி, இப்போதான் புரியுது. அது என்னன்னா, நான் ஒரு படத்தில் நடித்தேன். பிணம் பண்ணுது பணம். தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ஹீரோ சீட்டு விளையாடுவான். அதில் கல்யாண பையன் கூட சேர்ந்து நான் சீட்டு விளையாடுவேன். இது ரொம்ப பெரிய ஹிட் படம் சார். மக்கள் மனசில் அப்படியே பதிஞ்சு போச்சு. இது மொத்தம் 10 ஷோ ஓடிச்சு. பிணம் பண்ணது பணம். ஆமாம். பாடி எங்கடா வச்சிருக்கிற? இல்லைன்னா நீ பாடி ஆக வேண்டியிருக்கும். சொல்றா. டிக்கியில் இருக்கு. டிக்கிலையா? ஐயா, பணத்துக்கு ஒரு மரியாதை கொடுங்களேன். பணத்தை சீட்ல தானே உட்கார வைக்கணும். டிக்கில போட்டீங்க. வாங்க வாங்க, காட்டுங்க. கம். சார், பாடி எங்க? அதான் இருக்கே. பாடி இங்கே தான் இருந்தது. நிஜமா தான் சொல்கிறேன். பாடி பாடி வா, பியூரோக்கு போலாம். சார் கொஞ்சம் அங்க வந்து காமெடி பண்ணு. சார் வா. சார் சார் கார் டிக்கில இருந்த டெட் பாடி என்ன நடந்து போயிடுச்சா? ஒருவேளை பணத்துக்கு கார் பிடிக்கல போல. டிக்கில எதுக்காக ஒளிச்சு வச்சீங்க? ஐ எம் சாரி ஃபார் தட். ஆனால் நான் உண்மையாக தான் சொல்கிறேன். நான் ஒன்றுமே பண்ணலை. இது எப்படி வந்தது, எப்படி போச்சுன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. எந்த விஷயம் மனசை பாதிச்சுன்னே தெரியாது. ஆனால் எனக்கு ஒன்று தான் தெரியும். இந்த பாடி என்னை நல்லா வசமாக மாட்டி விட்டுருக்கு. மாட்டி விட்டுருக்கா? சார், இவன் பொய் சொல்கிறான். இவன் கொலை பண்ணியிருக்கான். இப்போ இங்கே நடிக்கிறான். என்ன நான் நடிக்கிறேன்? சார், நான் நடிக்கல சார். இது வரைக்கும் நான் உங்ககிட்ட உண்மையாக தான் சார் சொல்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் நான் ஒரு ஈய கூட அடித்து கொன்னதில்லை. ஓ, அப்ப அந்த ஆளோட பேரு கொசுவா? அவரை தான் நீ கொடூரமா கொலை பண்ணி உன் டிக்கில போட்டு வச்சிருக்க. பாடியோட எதுக்கு கல்யாணத்தில் அலைஞ்ச? அது வந்து மாப்பிள்ளை பணமாச்சா, அதனால நான் கல்யாண மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு போனேன். சரி, இப்போ அந்த டாபிக் வேண்டாம். நீ எல்லாத்தையும் முதல்ல இருந்து சொல்லு. ஆரம்பத்தில் இருந்தா நல்லா தான் இருக்கு சார். நான் எப்போ பிறந்தனோ அந்த சமயத்தில் நான் ஒரு சின்ன குழந்தையா இருந்தேன். அதுக்கப்புறம் நான் 3rd ஸ்டாண்டர்டில் ஃபர்ஸ்ட் டைம் ஃபெயில் ஆகிட்டேன் சார். அன்றைக்கி எங்கள் அப்பா என்னை பயங்கரமாக அடித்தார். இன்றைக்கும் நல்லா ஞாபகம் இருக்குது சார். அவர் கையில் கட்டியிருந்த வாட்சை கழட்டி வச்சுட்டு என்னை பலார்னு அரைஞ்சார் சார். அதுக்கப்புறம் நான் எப்படியோ பாஸ் பண்ணிட்டேன் சார். கேட்கல, பணத்தை பற்றி முதல்ல இருந்து சொல்லு. பணத்தை பற்றியா? ஆமாம் சார். நான் எல்லாத்தையும் பற்றி சொல்கிறேன் சார். எனக்கு வந்து ஷூட்டிங்க்கு லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வசமாக மாட்டிக்கிட்டேன் சார். நான் இப்படி சாரி இந்த மாதிரியே நான் இழுத்துக்கிட்டே போனேன் சார். சத்தியமாக சொல்கிறேன் சார், நான் எந்த தப்பும் பண்ணலை சார். நீங்கள் என்னை தாராளமாக நம்பலாம் சார். ப்ளீஸ் சார். அது சரி, அப்புறம் மாப்பிள்ளை விஷயத்தில் இருந்தான். கல்யாணம் பண்ணிக்கணும்னா மாப்பிள்ளை ஆகணும் இல்லையா? பாத்ரூம் போகிறதுக்கு மாப்பிள்ளை வேஷம் போடுவானா? பாய முடுங்க. ஆமாம்ல. நிக்கில், இவன் பார்த்த மாப்பிள்ளையோட ஃபேஸை வரைய சொல்லு. அது அபிஜித்தோட செட் ஆகுதான் பாரு. அது அபிஜித்துடைய டெட் பாடின்னு நான் எப்படி சொல்றது? சரி வாங்க. எங்க போனோம்? வந்தா தானே தெரியும். இங்கேயே சொல்ல. அட வாங்கன்னு சொல்றேன்ல. கரெக்டா சொல்லு. என்னத்தை சொல்லணும்? பாடியை பத்தி சொல்லு. பாடியை பற்றி சொல்லணும்னா பாடியோடைய முகம் அது ஃபுல்லாக கவர் பண்ணியிருந்தது. முகத்தில் பூவெல்லாம் தொங்கிட்டு இருந்தது. ஸோ அதனால் என்னால் லைட்டாக தான் சொல்ல முடியும். நல்லா உயரமாக இருந்தான், வெல் பில்ட், கொஞ்சம் மாநிறம், அப்புறம் இப்படி ஷார்ப் நோஸ், கருப்பு உதடு, கண்ணு வந்து ரொம்ப சின்னதாக இருந்தது. டேனி மாதிரி, இந்தி நடிகர் டேனி மாதிரி. இதோ இந்த இடம்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருந்தது. இதோ இப்படி இந்த மாதிரி. ஸ்கெட்ச் வரைஞ்சாச்சு சார். சரி, இவனை பார்த்தா ஏலியன் மாதிரி இருக்கு. எனக்கு நல்லா தெரியும், ஏலியன்ஸ்லாம் பூமிக்கு அப்பப்ப வந்து விசிட் பண்ணுவாங்க. நான் வாய மூடு. இது என்னது? மானிட்டர். மானிட்டர்ல என்னது? ஸ்கெட்ச். இதுதான் பாடி. அப்படியா? இப்ப வழியை போகும் இயந்திரத்தை பாரு. சார், இவன் சரியா வரையல சார்.
நான் கரெக்டாக தான் சொன்னேன், இவன் தான் தப்பாக வரைஞ்சிருக்கான். ஏய் ஏப்பா ஏய், உனக்கு என்ன வரையவே தெரியாதா? உன்னை யார் இந்த மாதிரியெல்லாம் வரைய சொன்னது? தள்ளு, அதை நானே வரைகிறேன் போ. அவர் வேற கோவத்தில் துப்பாக்கி எடுக்கிறாரு. வர அபிஜித். ஆமாம் சார், அபிஜித். இதுதான் அந்த பாடி. என்ன விளையாட்டுது? ஆ, என்ன விளையாடுறியா? சார் இல்லை சார், நான் உண்மையை தான் சார் சொல்கிறேன். இதுதான் காரில் இருந்தது சார். இவரை தான் காரில் பார்த்தேன், அதுவும் நான் கிட்டக்க பார்த்தேன். சரி, நீ போ. நீ சொல்றது மட்டும் பொய்யா இருந்தது, அப்புறம் அவ்வளோதான். சார் நான் பொய் சொல்ல மாட்டேன், இதுதான் அந்த பாடி. போ போ. இல்ல, அப்படி நடக்க வாய்ப்பில்லை. சார் எனக்கு தெரிஞ்ச அலி போதையில் இருக்கான். நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா இவனோட போதையை நான் இல்லை, வேண்டாம். நீ அபிஜித்துக்கு கால் பண்ணு. அவன் இன்னைக்கு தான் கோவால இருந்து வரான். சார், சாரோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அப்படின்னா அபிஜித் சார் கோவா போனாரு, அங்க ஒரு பொண்ணு அவருக்கு பிடிச்சிடுச்சா? அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு மாப்பிள்ளையா ரெடி ஆயிட்டாரா? தாரிகா மேடமே ஏமாத்திருக்காரு. ஏமாத்தல, ஹாலிடேக்கு போயிருக்காரு, கல்யாணத்துக்கு போகல. அதான் சொல்லுவாங்களே, ஒரு விஷயத்தை கச்சிதமாக முடிச்சிட்டு வீடு திரும்பினா அவன்தான் புத்திசாலி. அதாவது நான் புத்திசாலி. கிளவர் பாய். ஹோம் ஸ்வீட் ஹோம். நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அதாவது பாலைவனத்தில் தொண்டை வறண்டு போச்சுன்னா எதிரில் ஒரு குளம் தெரிஞ்சா எப்படி இருக்கும்? தேவையில்லாமல் அலைஞ்சேன், இங்கே அங்கன்னு அலைஞ்சேன். இப்போ ஒரு மாதத்துக்கு வீட்டை விட்டு போக மாட்டேன், எங்கேயும் போக மாட்டான், வீட்டிலே இருக்கலாம். இப்போ அந்த சிஐடிக்காரங்க என்ன பண்ணுவாங்க? அபிஜித் போனம் தான் என்கிட்ட இல்லையே, என்னை என்ன பண்ண முடியும்? என்ன சிஐடிஸ் என்னை என்ன பண்ண முடியும்? ஏபா, அனாவசியமாக டென்ஷன்லேயே சுற்றினேன். நிம்மதியாக இப்போ தூங்கலாம், கொரட்டை விட்டு தூங்கலாம். ஏன்பா கொஞ்சம் சைடில் போயேன். ஏன்பா கொஞ்சம் கையை நகர்த்தி வையேன்.